Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் புழுங்கலரிசி கைமுறுக்கு. அது process பெருசு. புழுங்கலரிசியை ஊற வச்சு அரைச்சு அப்புறமா தான் பண்றது வழக்கம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல புழுங்கலரிசியை அரைக்காம மெஷின்ல கொடுத்து பொடிச்சு நான் இப்போ முறுக்கு சுத்தி காட்ட போறேன். அதோட திருநெல்வேலி அல்வா ரொம்ப சூப்பரா இருக்கும். கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து பண்ணுறது. இதுவும் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புழுங்கலரிசி முறுக்குக்கு இது இட்லி புழுங்கலரிசி 2 அழாக்கு 2.5 அழாக்கு களைஞ்சி உணர்த்தி காய வச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை சம்பளத்தில் சேர்த்து 4 அழாக்கு பொட்டுக்கடலை, 4 அழாக்கு வறுத்த உளுத்தம்பருப்பு, 5க்கு 1ங்கிற கணக்கில் ரெண்டையுமே கால் எடுத்துட்டுருக்கேன். 2.5 அழாக்கு புழுங்கலரிசிக்கு பொட்டுக்கடலையும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து 1/2 அழாக்கு. இதை மிஷினில் திரிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாதிரி மிஷினில் கொண்டு போய் திரிச்சுன்னு வந்தாச்சு. இந்த மாவில் 1 அழாக்கு மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பொடி, வெண்ணெய் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவாக பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு ரெடி. இதில் முதல்ல பிடிச்சாச்சு. நல்லா எண்ணெயை தொட்டுண்டு மாவை சின்ன முறுக்காக அந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த 4 விரல் கடையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரியெல்லாம் அழகாக வரும். இப்போ இதை இந்த மாதிரி முறுக்காக சுற்றி விட்டுடலாம். தெரிஞ்சுதா? பிக்னஸ்க்காக இப்படி சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாகவே சுற்றிடலாம். ரவுண்டாக சுற்ற வரலன்னா அந்த மாதிரி நீளமாக சுற்றிட்டு இப்படியே திருப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 முறுக்கு சுற்றியாச்சு. இதை பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். காஞ்சிடுத்தான்னு செக் பண்ணிக்கலாம். காஞ்சிடுத்து ஒவ்வொரு முறுக்காக இதில் ட்ரா பண்ணிக்கலாம். முறுக்கை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வரட்டும். அப்புறமா இதை கிளறி கொடுக்கலாம். இப்போ இதை லைட்டாக மேலே கிளறி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அதனால் இதை திருப்பி போட்டு வேக விடலாம். முறுக்கெல்லாம் வெந்தாச்சு பாருங்க, முதக்கிறது. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான புழுங்கலரிசி முறுக்கு ரெடி. எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி சரித்து வச்சா எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். இப்போ அடுத்த ஈடு சுற்றிருக்கேன். இதையும் எண்ணெயை கொஞ்சம் காய விட்டுட்டு 1 பை 1 ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த ஈடும் ரெடி ஆகும். இப்போ அடுத்த ஈடும் வெந்தாச்சு, எடுத்துடலாம். அடுத்து திருநெல்வேலி ஹல்வா. இந்த கப்பில் 1 கப்பு கோதுமாவையை 5-6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த பாலை வடிகட்டி எடுக்கணும். இந்தளவு பால் வந்திருக்கு. இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து பால் எடுக்கலாம். 2ஆவது தடவை அரைச்சிட்டேன். இதையும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சாச்சு. 2 பாலும் சேர்த்து இவ்வளோ இருக்குது. இந்த சக்கையை இன்னொரு தடவையும் போட்டு எடுத்துக்கலாம். 3ஆவது தடவையும் அடிச்சுட்டு வந்துட்டேன். இதையும் சேர்த்து வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்திருக்கேன். இது 220 மில்லி டம்ளர். பொதுவாக இந்த பாலை ஒரு நாள் முழுக்க புளிக்க வச்சுட்டு பண்ணணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அதில் லேசாக புளிப்பு வந்திருக்கு. ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் இந்த பாலை சேர்த்து கைவிடாமல் கிளறணும். அப்போ கொஞ்சமாக இறுகிக்கும். அது பாருங்க, இந்த மாதிரி கிளறணும். இந்த மாதிரி இறுகியாச்சு. இந்த சமயத்தில் கோதுமை அளந்த கப்பில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கணும். பொதுவாக சம்பா கோதுமையில் தான் இந்த அல்வா பண்ணுவோம். எனக்கு சம்பா கோதுமை கிடைக்கல, அதனால் பஞ்சாப் கோதுமையில் பண்ணியிருக்கேன்.
இப்போ பேனில் அதே அளவு சர்க்கரை இன்னொரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இதை கேரமலைஸ் பண்ணணும். இந்த ஜீனி கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி முதல்ல கெட்டியாகிட்டு அப்புறம் நல்ல தேன் மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஜீனி கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி சேர்ந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா இலகி தேன் மாதிரி எடுத்துக்கிறோம். இதுதான் இதுக்கு இந்த அல்வாவுக்கு கலரு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி நின்றுட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை இதில் சேர்த்து இப்போ இதை கைவிடாமல் கிளறணும். 5 நிமிஷம் ஆயாச்சு. இது மாதிரி கிளறின்னு இருக்கேன் பாருங்க. இந்த சமயத்தில் இந்த கப்பில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறணும். இந்த நெய் அப்சார்ப் ஆக இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதுக்கு குறைஞ்சது 2 பங்காவது விடணும். 3 பங்கு விட்டால் தான் நல்லா வரும். கோதுமை, ஜீனி, நெய் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கணும். இப்போ விட்ட நெய் எல்லாம் அப்சர்வ் ஆயாச்சு. இப்போது இந்த நெய்யை விட்டுருவேன். இந்த நெய்யை சேர்த்து நல்லா கிளறிக்கணும். 2ஆம் தடவை விட்ட நெய் கூட அப்சர்வ் ஆகிடுது. கிளைமேட் கூலாக இருக்கிறதுனால ரொம்ப புளிப்பு வரல பாலில். அதனால ஒரு மூடி எலுமிச்சம்பழ ஜூஸு இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளறிக்கிறேன். இப்போ இன்னொரு கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறணும். ஒட்டாத பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே சேர்த்து கிளறலாம். வறுத்து போடணுங்கிறது இல்லை. இந்த சூட்டில் இந்த இதுலேயுமே இது வறுபடும். இப்போ அந்த நெய்யும் சேர்ந்து இறுகியாச்சு. பேலன்ஸ் நெய்யும் விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். ஏலக்காய் பொடி சேர்க்காமலும் பண்ணலாம். என்னோடய ஸ்டைலில் ஏலக்காய் பொடி சேர்த்து பண்ணுறேன். இந்த நெய்யும் சேர்த்து நல்லாவே கிளறணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் டேஸ்ட்டு ரொம்ப ஜோராக இருக்கும். கரண்டியில் கிளறும் போதே தெரியாது பாருங்க, கெட்டிப்பட்டுருக்கு. இப்போ அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆனதெல்லாம் திரும்ப வெளியில் வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம திருநெல்வேலி அல்வா ரெடி. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த நெய்யே குழம்பு மாதிரி வெளியில் விட்டுருது. இந்த நெய்யை தனியாக வடித்து நீங்கள் சப்பாத்திலாம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டான அருமையான திருநெல்வேலி அல்வா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சூப்பரான திருநெல்வேலி அல்வா, புழுங்கலரிசி, கைமுறுக்கு ரெண்டுமே ரெடி. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.